ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த யூத் மொபிலிட்டி விசாவோட பேலட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிலே பண்ணாமல் வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ 16th ஜூலை மதியம் 1:30 PM இந்தியன் டைம்ல இருந்து 18th ஜூலை ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேலட் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூத் மொபிலிட்டி விசானா என்னன்றது பார்த்துருவோம். ஸோ யூகே இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த விசா கேட்டகரி கீழே இந்தியாவில் இருக்க 3000 அதாவது 3000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகே விசா வந்து 2 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸில் நீங்கள் வந்து யூகேக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டடி பண்ணிக்கலாம், உங்களோட ஓன் பிஸ்னஸ் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பவுண்ட்ஸ் வந்து தாண்டக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விசா வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிபெண்டன்ஸ் வந்து நீங்கள் யாருமே கூப்பிட்டு வர முடியாது. உங்களுக்கு குழந்தையா இருக்கட்டும், ஸோ ஒய்ஃபாக இருக்கட்டும், பார்ட்னர் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாரையுமே வந்து உங்களால் யூகேக்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அவங்களும் வரணும்னா அவங்க செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேலட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் அன்னைக்கு உங்களுக்கு 30 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி 18 அந்த நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் அன்னைக்கு உங்களுக்கு 18 ஆயிருக்குன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2530 பவுண்ட்ஸ் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியணும். அதாவது அரௌண்ட் 2.5 lakhs கிட்ட வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களால் ஷோ பண்ணுறதுக்கு முடியணும். ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு யூஜி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே. இந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ 16th ஜூலை மதியம் 1:30 PM இந்தியன் டைம்ல இருந்து 18th ஜூலை ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேலட் ஓப்பனில் இருக்கும். ஸோ 2 நாள் டைம் இருக்கு. சர்வர் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகும். அதனால நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. 2 நாள் டைம் இருக்கு. ஸோ அவசரத்தில் பண்ண உடனே எல்லாரும் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப கிராஷ் ஆகும். ஸோ பெருசாக மோஸ்ட்லி ஓப்பனே ஆகாது. ஒரு 5 hours 6 hours வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓப்பன் ஆகாது. ஸோ பெட்டிங்லேயே இருக்கும், கியூலேயே தான் இருக்கும். ஸோ அதனால பொறுமையாக இருங்க. 2 நாள் டைம் இருக்கு, 48 hours டைம் இருக்கு. ஸோ பொறுமையாக ரிலாக்ஸ்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோ காப்பி ஒன்று, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் வந்து முக்கியம். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாஸ்போர்ட்டில் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் வந்து மினிமம் 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் வேலிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வேலிட் இல்லை அப்படின்னா உங்களால் யூகேக்குள்ளே வர முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் த பேலட் வந்து அன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 1:30 PM அதாவது 16th ஜூலை ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். யாருக்காவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் ஒரு 10 hours நான் போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 hours நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேலட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூகேவிஐ பேஜில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி பண்ணி லாஸ்ட் பேலட்டில் டிக்ளைன் ஆனவங்க வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு டிக்ளைன் ஆயிடுச்சு ப்ரோ, நான் அந்த டைம் அப்ளை பண்ணலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஸோ எத்தனை டைம் டிக்ளைன் ஆயிருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் 3 டைமே டிக்ளைன் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த டைம் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு டைம் தான் பண்ணணும். ஸோ வேற மெயில் ஐடியிலேருந்து பண்ணால் செலக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். நீங்கள் எப்படி வேற இதில் மெயில் ஐடி போட்டு பண்ணாலும் உங்களோட பாஸ்போர்ட்டோட நம்பரும் வந்து சேம் தான், அது மாற போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேருக்கு அப்ளை பண்ணும்போது என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம்னா என்ன அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். சர்நேம் ஃபர்ஸ்ட் நேம் மாற்றி போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் நேம்னா உங்களோட பேர், சர்நேம்னா உங்களோட ஃபேமிலி நேம், உங்கள் அப்பாவோட நேம், உங்கள் இனிஷியலோட எக்ஸ்பென்ஷன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்நேம். நிறைய பேர் லாஸ்ட் டைம் மாற்றி போட்டீங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போடாதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்து போடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேலட்டில் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு டைம் பண்ணும்போது நல்லா கிளியராக தெளிவாக பண்ணுங்கள். ஏன்னா அவசரத்தில் வந்து 2 நாள் தான் டைம் இருக்குது, அவசரமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு பதட்டத்தில் வந்து எல்லாம் தப்பாக போடுவீங்க. ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் தப்பாக போட்டு செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறமே நிறைய பேரால் அப்ளை பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்ல இருந்தே உங்களுக்கு டெசிஷன் மெயிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 1 வீக்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் டைம், மோஸ்ட்லி 3 வீக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெயிலும் வந்துடும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு மெயில் வரும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா தான் மோஸ்ட்லி மெயில் வருது. செலக்ட் ஆகலைன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகலை, நெக்ஸ்ட் பேலட்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எல்லாருக்கும் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் வந்து மெயில் வர்றது கிடையாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் கண்டிப்பாக மெயில் வரும். ஸோ மெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 90 days டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 90 daysக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு VFS சென்டர்லாம் போய் அப்பாயின்மெண்ட் அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணணும். ஸோ உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டோன்னு மெயில் வரும் இல்லையா, அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனுக்குள்ளே வந்து டெட்லைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு 259 pounds அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து 90 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். பண்ணதுக்கப்புறம் ஸோ 6 monthsக்குள்ளே நீங்கள் வந்து யூகேக்கு வந்தீங்கன்னா போதும். ஸோ அப்படியே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சி விசாவே கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் விசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு உங்கள் விசா வேலிடிட்டி டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 monthsக்குள்ளே நீங்கள் வந்து யூகேக்குள்ளே வந்துடணும். 6 monthsக்குள்ளே அப்புறம் ஒரு நாள் ஆச்சுன்னா கூட உங்களால் வர முடியாது. ஸோ மறக்காம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. பொறுமையாக வந்து பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு 48 hours டைம் இருக்கு. எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ற வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலட் ஓப்பன் ஆன உடனே போடுவோம். லாஸ்ட் பேலட் Februaryல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1500 to 2000 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 or 1500 கிட்ட தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லக் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகே வரணுன்றது பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ ஸ்டடி விசாக்கு போனால் 15 lakhs to 20 lakhs பே பண்ணணும். இப்போ ஒர்க் விசாவில் வரணும்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 38,000 அதாவது 38 lakhs earn பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல சான்ஸ் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்டேட்டுக்கு வந்து மறக்காம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை. செப்டம்பர் இன்டேக்ல வரீங்களா, நீங்க வந்து யூகேல அகாமடேஷன் புக் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இந்த டைம் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்பவே வந்து உங்க பிளேஸை செக்யூர் பண்ணி புக் பண்ணி வச்சீங்கன்னா தான் நீங்க செப்டம்பர்ல வரும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ ஆகஸ்ட் மே மாசம்லாம் ஜூன் எண்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன்ஸ் ஃபுல்லா புக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்புறம் யூனிவர்சிட்டி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க ரொம்ப நிறைய செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிராவல்க்கெல்லாம் போய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வந்து இனிஷியலா வந்து ஒரு டெபாசிட் கட்டி பே பண்ணி வச்சிருங்க. ஸோ ஆம்பர் அகாமடேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் அகாமடேஷன் ப்ரொவைடர் யூகேல இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூகேலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து நல்ல டீசென்டான அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரூம்ல இருந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் இந்த ஷேர்டு கிச்சன் ஷேர் மாதிரிலாம் வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்ஷூட் வேணும், இல்லை ஷேரிங் கிச்சன், ஷேரிங் காமன் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ப்ரைவேட்டாக வேணும், எல்லாமே வேணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பர் வீக் ஜஸ்ட் 69 poundsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்ஸ் அகாமடேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பிளேஸை வந்து இப்போவே செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் டெபாசிட் கட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விசா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டியும் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.